டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர்கள் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி லட்சுமி சுப்பிரமணியம், கே ராஜசேகர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் விக்ரம் சௌத்ரி மற்றும் விகாஸ் சிங் ஆகியோர் விசாரணையை துவங்கிய அன்றே அமலாக்கத்துறை நேரடியாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனையை நடத்தியதன் நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பினர். சோதனைக்கு வந்த நாளில் முதல் தகவல் அறிக்கையை தவிர வேறு எந்த ஆதாரங்களும் அமலாக்கத்துறை வசம் இல்லை எனவும் மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு தமிழக அரசு வழங்கியிருந்த ஒப்புதல் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திரும்ப பெற்றதை அடுத்து மாநில அரசின் அனுமதி இல்லாமல் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய முடியாது என்றனர். எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்கவில்லை எனவும் இந்த முதல் தகவல் அறிக்கைகள் இல்லாமல் வாதங்களை முன்வைப்பது இயலாத காரியம் என்றும் குறிப்பிட்டனர். நாட்டில் உள்ள 29 மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஏதேனும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த துவங்கினால் அந்த அபாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் மூத்த வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டனர். தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமனும் அன்று ஆஜராகி வாதிட்டார். அவர் தனது வாதத்தின் பொழுது அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்றும் டாஸ்மாகில் ஏதேனும் முறைகேடு நடந்தால் அது தொடர்பாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தவறு செய்தவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு உதவலாமே என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் சட்டத்தை மீறி அமலாக்கத்துறை இவ்வளவு செய்த பிறகும் எப்படி அவர்களுக்கு உதவ முடியும் என கேள்வி எழுப்பினார். அமலாக்கத்துறையின் சோதனை நடந்து கொண்டிருந்த பொழுதே டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் மோசடி என ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பேட்டியளித்தார். அதற்கு என்ன அர்த்தம் எனவும் தலைமை வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் லட்சுமி சுப்பிரமணியம், கே ராஜசேகர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது டாஸ்மாக் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் விக்ரம் சௌத்ரி மற்றும் விகாஸ் சிங் ஆகியோர் ஆஜராகி விசாரணையை துவங்கிய அன்றே அமலாக்கத்துறை நேரடியாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியதன் நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பினர். சோதனைக்கு வந்த நாளில் முதல் தகவல் அறிக்கையை தவிர வேறு எந்த ஆதாரங்களும் அமலாக்கத்துறை வசம் இல்லை எனவும் மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு தமிழக அரசு வழங்கியிருந்த ஒப்புதல் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திரும்ப பெற்றதை அடுத்து மாநில அரசின் அனுமதி இல்லாமல் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய முடியாது என்றனர். எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்கவில்லை எனவும் இந்த முதல் தகவல் அறிக்கைகள் இல்லாமல் வாதங்களை முன்வைப்பது இயலாத காரியம் எனவும் குறிப்பிட்டனர். நாட்டில் உள்ள 29 மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஏதேனும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினால் அந்த அபாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி வாதிட்டார். அப்பொழுது அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் டாஸ்மாகில் ஏதேனும் முறைகேடு நடந்தால் அது தொடர்பாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் தவறு செய்தவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு உதவலாமே என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் சட்டத்தை மீறி அமலாக்கத்துறை இவ்வளவு செய்த பிறகு எப்படி அவர்களுக்கு உதவ முடியும் என கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறையின் சோதனை நடந்து கொண்டிருந்த பொழுது டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் மோசடி என ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பேட்டியளித்தார். அதற்கு என்ன அர்த்தம் எனவும் கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.